திராவிட ஒட்டு பொறுக்கி கரிகாலன் சொல்கிறான், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தான் பாரதி சிறைச்சாலையை விட்டு வெளியில் வந்தார் அப்படி சொல்கிறான். கரிகாலா, திராவிட ஒட்டு பொறுக்கி, உனக்கு என்னடா புரியும்? அது வழி, அது வேறு டிபார்ட்மெண்ட்டடா. சரி, சிறைச்சாலையை விட்டு வெளியில் வந்த உடனே பாரதி சுதந்திர கனவை விட்டுட்டாரா, இல்லைனா சுதந்திரத்துக்கு எதிராக வெள்ளைக்காரங்கிட்ட கூஜா தூக்கிட்டு போனாரா? காமராஜர், முத்துராமலிங்க தேவர் இவங்களோட சமகாலத்தில் வாழ்ந்தது தானே உங்களோட தலைவர் கருணாநிதி, ஐயா அண்ணாதுரை இவங்கெல்லாம். ஐயா முத்துராமலிங்க தேவர், காமராஜர் இவங்கெல்லாம் சிறைச்சாலையில் இருந்தாங்களே, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உங்கள் தலைவர்கள்லாம் எங்கடா போனாங்க? சிறைச்சாலைக்கு போனார். சிறைச்சாலையில் உட்கார்ந்து பாரதி எழுதுறாரு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே அப்படின்னு பாடினார ஒழிய, அங்கே கூனி குறுகி அழுது புலம்பி உங்கள் தலைவரை கைது பண்ணும்போது கொலை பண்ணுறாங்களேன்னு கத்துனாரே, அப்படி கத்துன வரலாறு இல்லையப்பா.